ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி இந்த அளவு நல்லா சாஃப்டாக வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உப்பு சேர்த்த வீடியோ கிளிப் டெலீட் ஆகிடுச்சு. நம்ம கிழங்குல உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்போ தான் கிழங்குல காரம் உப்புலாம் நல்லா ஊறி வரும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா செஞ்சு உடனே சாப்பிட்றத விட ஒரு 1 மணி நேரம் அப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். அப்போ இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிட இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி.